வணக்கம்மா கேளு எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு ரியாக்ஷன். மக்களே திரும்பி வந்தாச்சு ரியாக்ஷன் பண்றதுக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். கோட் படத்தோட செகண்ட் சிங்கிள் தான் மக்களே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ தான் கொஞ்ச நேரம் முன்னுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நானும் வந்துட்டேன் பார்க்கறதுக்கு. பாட்டு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சின்ன சின்ன கண்கள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மெலடி சாங்காக தான் இருக்க போகுது. ஏன்னா நான் ப்ரோமும் பார்த்துருந்தேன், செமையாக இருந்துச்சு. நான் முக்கியமாக வெயிட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தளபதி என்னை வந்து பாடியிருக்காரு. அதுக்கு தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். அவர் வாய்ஸில் வந்துட்டு இந்த மெலடி சாங் செமையாக இருக்க போகுது மக்களே. அதை நம்ம பார்த்துடலாம் எப்படி இருக்க போகுதுன்னு. இந்த பாட்டு ஃபுல் சாங்கு யுவன் சங்கர் ராஜா சார் எப்படிலாம் போட்டிருக்காரு நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து தளபதியோட பர்த்டே வேற மாதிரி வந்துட்டு செலிப்ரேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த மக்களே. இன்றைக்கி டே செமையாக இருந்துச்சு. தளபதி அண்ணனுக்கும் இன்றைக்கும் நல்லா தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் பர்த்டே இன்றைக்கி நல்லா தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன். அவளுக்கு தெரியாது, அவருக்கு தான் தெரியும். நான் சொல்லிக்கிறேன் நல்லா தான் இருக்கோன்னே. அது மட்டும் இல்லை, இது முடிஞ்சு ஒன்றும் ஒரு வீடியோ வந்துட்டு நான் ரியாக்ஷன் பண்ணுறேன். அது கண்டிப்பாக பாருங்கள், செமையாக இருந்துச்சு. ஒரு மாஷப் வீடியோ தான் மக்களே, வேறு லெவலில் வந்து பண்ணியிருந்தாங்க. அதை நான் போடுறேன், இன்றைக்கி நான் போடுறேன். இன்றைக்கி பர்த்டேனால வந்துட்டு நிறைய வீடியோ நான் வந்து ரியாக்ஷன் பண்ணி வச்சுருந்தேன். எதுவுமே போட முடியாமல் போச்சு, கொஞ்சம் லேட் ஆகிடுது மக்களே. அதனால தான் வந்துட்டு எதுவும் பண்ண முடியல. 12 மணிக்கு வந்துட்டு கோட் படத்துலேருந்து ஒரு அப்டேட் வந்து விட்டுருந்தாங்க, அந்த கிளிப்ஸ் வந்து விட்டுருந்தாங்க. அதை நம்ம ரியாக்ஷன் பண்ணியிருந்தோம். அது எடிட் பண்ணுறதுக்கு அவ்வளோ லேட் ஆகிடுச்சு. நான் லேட்டாக தான் போட்டிருப்பேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இந்த பாட்டை ரியாக்ஷன் பண்ண வந்துட்டோம். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது மக்களே. கண்டிப்பாக அடுத்த ரியாக்ஷன் பண்ணுற வீடியோ வந்துட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். மாஷப் வேற லெவலில் வந்து பண்ணியிருப்பாரு, அந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த பாட்டை பார்த்தலாம். இந்த சின்ன சின்ன கண்கள் சாங்கை வேறு மாதிரி இருக்க போது பார்த்தலாம் மக்களே. பார்க்குற மின்னுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஊனநாடு வீடியோ இதே மாதிரி நம்ம சேனலில் வரப்போது வெயிட் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. இப்போ நம்ம சின்ன சின்ன கண்கள் பாட்டை பார்த்துடலாம் மக்களே. லெட்ஸ் அண்ட் கோ. வா, கீதத்தில் வச்சு வச்சிருக்காங்க. எடுத்தோட செமையாக இருக்குது மக்களே இந்த மியூசிக்கு. பா, யுவன் சங்கர் ராஜா மேஜிக்கல், வெங்கட் பிரபு ஹீரோ மற்றும் தளபதி விஜய் அண்ணா கிரேட்டஸ்ட் டு ஆல் டைம். வா, வா, இது நல்லா இருக்கு மியூசிக்கா ரிலீக்ஸும் கேட்க. வா, அழகா இருக்கு மக்களே. வேற மாதிரி நல்லா இருக்கு பார்க்கறதுக்குப்பா. ஃபேமிலியா செமையா இருக்கு. தளபதி அண்ணன், ஸ்னேகா மேம், அப்புறம் வந்துட்டு ஒரு பிள்ளை, நல்லா இருக்கு அது பார்க்கறதுக்கு. வா, தளபதி அண்ணன் வாய்ஸ் மக்களே வேற மாதிரி. ரொம்ப நேரம் கழிச்சு வா மெலடி சாங் பாடுறாரு, செமையா இருக்கு. யுத்தம் புரிகிற மண்ணில் மண்ணில் ரத்த பந்தம் போல் பலமில்லை. வா எழுந்திடு, வாழ் சுழற்றிடு, வான் கிழித்திடு, பயமில்லை. கீச்சை மறந்து போன கிளியின் மௌனம் போல இதயம் தவித்த போது நீ இசையாய் உள்ளே வந்தாயே. உறவெல்லாம் ஒன்றாக, விழியெல்லாம் தேனாக. இது நல்லா இருக்கு பா, அந்த அனிமேஷனும் நல்லா பண்ணியிருக்காங்க. செம. மியூசிக் செம ஓகே, வேற எதுவும் போட்டு வச்சிருக்காரு பா.
பார்த்ததும் நேற்றின் முகம் வா யோசனையே ரெட்டை ஜடை வாசனை நீதானா நிஜம்தானா வயதின் முதல் காதலா வார்த்தை இல்லா வெயிலா சாட்சி இல்லா சாரலா நீதானா நிஜம்தானா அடியேதும் அறியா என் நெஞ்சில் இறகாக விழுந்தாயே காலம் பருவம் கடந்தாலும் கலையாமல் நின்றாயே போவா இது அழகா இருக்கா நாட்கள் பின்னே செமையா இருக்கு செஞ்சிருக்காங்க நாம் வளராத பிள்ளை போலே சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ கருவறை நீந்தும் மணக்கிறதோ வா இட்டு வைத்து வானம் வருகிறதோ தித்தி போய நெஞ்சு மூழ்கிறதோ செம்ம பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. அப்படியே ஸ்லோவாக போகுது மக்களே, அப்படியே ஸ்லோவாக போகுது. தளபதி அண்ணன் வாய்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு பவதாரணி அவங்களோட வாய்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் செமையாக இருக்குது. பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது மக்களே, அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லை, தளபதி அண்ணன், அப்புறம் வந்துட்டு சினேகா மேம், அப்புறம் வந்துட்டு அவங்களோட பிள்ளை, அந்த 3 பேர்த்த காமிக்கிறாங்க பாருங்கள். அந்த ஃபேமிலி ஒரு ஃபோட்டோ ஒரு கட்டத்தில் காட்டுறாங்க பாருங்கள். அவ்வளோ நல்லா இருக்குது மக்களே. அந்த பாட்டுக்கும் அந்த சீனுக்கும் ஏன்னா வேற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பாட்டை வந்துட்டு தேட்டரில் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்கும். அந்த சீனாக வந்து காட்டுவாங்க பாருங்கள், வேற மாதிரி இருக்க போகுது மக்களே. ரொம்ப அவளோட எதிர்பார்க்குறேன். தரமான சம்பவம் வந்துட்டு வெங்கட் பிரபு சார் வந்து பண்ணியிருப்பாரு, எனக்கு தெரிஞ்சிருச்சு மக்களே. ஏன்னா இதுக்கு முன்னுக்கு அந்த கிளிம்ஸ் விட்டுருந்தாங்க பாருங்கள், அதுலேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக சம்பவம் இருக்குது. கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப மெலோடியாக போணுச்சு, அப்படியே ஸ்லோவாக போணுச்சு, நல்லா இருக்குது. மியூசிக்கு, லிரிக்ஸு, தளபதி அண்ணன் வாய்ஸு, அப்புறம் வந்துட்டு பவதாரணி அவங்களோட வாய்ஸு எல்லாம் செமையாக இருக்குது. பவதாரணி அவங்க பார்த்திங்கன்னா வந்துட்டு இறந்துட்டாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். இதுதான் வந்துட்டு கடைசி பாட்டான்னு தெரியல. இது பாடி முடிச்சு தான் வந்து அவங்க இறந்தாங்கன்னு தெரியல மக்களே. அவங்க வாய்ஸ் அந்த யூனிக் அழகாக இருக்கும். அவங்க வாய்ஸ் நான் நிறைய பாட்டு அவங்களோட கேட்டிருக்கேன், இது யூனிக்காக இருக்கும். அவங்க பாடுறாங்க பாருங்க, அந்த வாய்ஸும் அந்த பாட்டும் தளபதி என்ன பாடுறது எல்லாம் கலந்து வேற மாதிரி இருக்கும் மக்களே. கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் அந்த பாட்டை, செமையாக வந்து பண்ணிட்டாங்க. அடுத்த பாட்டு என்ன மாதிரி விட போகிறாங்கன்னு தெரியல. இது வந்துட்டு ஒரு மெலடி சாங்காக வச்சுருக்காங்க. அடுத்த பாட்டு எப்படி இருக்க போது தெரியல. ஏன்னா மொதல் பாட்டு வந்துட்டு குத்து பாட்டு, 2வது வந்துட்டு மெலடி லவ் அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. 3வது பாட்டு எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, சுத்தமாக ஐடியா இல்லை மக்களே. கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம். வெங்கட் பிரபு சார் வந்து செம்மையாக வந்துட்டு இந்த படத்தை வந்து குக் பண்ணியிருப்பாரு. கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. அது மட்டும் இல்லை, தளபதி அண்ணன் வந்துட்டு இதில் வந்து ஒரு மெலடி சாங்கை வந்து பாடியிருக்காரு. அது ரொம்ப நல்லா இருக்குது கேட்கும்போது. ரொம்ப நாளாச்சு அவர் வந்துட்டு ஒரு மெலடி சாங் பாடி, அதனால தான் இது வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. செம்மையாக வந்து பண்ணிட்டாங்க. 2வது பாட்டும் அவர் தான் பாடியிருக்காரு, இப்போ 3வது பாட்டும் அவர் தான் பாடியிருப்பாரா தெரியல. நல்லா இருக்குது பார்க்குறது, நல்லா இருந்துச்சு. சின்ன சின்ன கண்கள் பாட்டு வேற லெவலு. யுவன் சங்கர் சார் வந்து செமையாக போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, அந்த அனிமேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இந்த ரிலீக்ஸ் வீடியோ அது நல்லா இருக்குது, செமையாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்துட்டு தளபதி அண்ணன், அப்புறம் சினேகா மேம், அப்புறம் வந்து அவங்களோட பிள்ளை வந்துட்டு அந்த எலிஃபண்ட் மேலே உட்கார வச்சு இந்த எலிஃபண்ட் நடந்து போகிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க பாருங்கள். அதெல்லாம் செமையாக இருந்துச்சு. நிறைய சீன் செம்மையாக வந்து பண்ணியிருந்தாங்க இந்த லிரிக்ஸ் வீடியோவை. 4 நிமிஷம் 41 செகண்டு. ஆனால் எப்படி போணுச்சே தெரியல மக்களே, செம்மையாக இருக்குது, வேறு மாதிரி மக்களே. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப 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 நல்லா இருக்குது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு நம்ம வீடியோவில் வந்து சொல்லுங்கள், என்ன உங்களுக்கு பிடிச்சிச்சின்னு. அதை நான் பார்க்க போகிற மக்களே, கண்டிப்பாக சொல்லுங்கள். இதோட நம்ம முடிச்சுக்கலாம் மக்களே இந்த ரியாக்ஷன். கண்டிப்பாக அவளோட எதிர்பார்ப்போம் இந்த கோட் படத்துக்கு, த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு. சீக்கிரம் வந்து டீசர் ட்ரெயிலர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கு வேறு மாதிரி வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக வெங்கட் பிரபு சார் வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு டீசர் ட்ரெயிலர் வந்து ரிலீஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுவோம் மக்களே. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு இந்த பாட்டு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து தளபதி பர்த்டே. நான் திருப்பூரும் சொல்கிறேன், தளபதி எனக்கு ஹாப்பி பர்த்டே தளபதினா. நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களோட பணி வந்துட்டு வேறு மாதிரி வந்து பண்ணணும். இன்றைக்கி நாள் வந்து நல்லா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்லிக்கிறேன் மக்களே, இதோட நம்ம முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் மக்களே இந்த ரியாக்ஷன். உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்று வீடியோ இதே மாதிரி நம்ம சேனலில் வரப்போது வெயிட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் மக்களே.